Hello students, welcome to Shiny Maths 10th Standard Maths Chapter 3 Exercise 3.5 4th sum solve பண்ணிரலாம். If x is equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4. Find the value of x power 2 y power minus 2. சரிங்களா? நம்ம இங்க x ஓட வேல்யூ தந்திருக்காங்க, y ஓட வேல்யூ தந்திருக்காங்க. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 இதோட வேல்யூவை நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் லோவஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவையும் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன்னா லோவஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதனால் எக்ஸோட வேல்யூவை எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூவே லாஸ்ட் வேல்யூவே மல்டிபிள் பண்ணணும். 1 இன்டூ -4 தான். அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது -4 கிடைக்கணும். இனிமேல் ஆட் பண்ணுற கண்டிஷன் சென்டர் வேல்யூ என்னது இருக்குது +3 ஆட் பண்ணும்போது +3 கிடைக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, மல்டிபிள் பண்ணும்போது எப்போ 4 கிடைக்கும்? 1 4s are 4. இங்கே பாருங்க -4 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூக்கு கண்டிப்பாக மைனஸ் வரும். அதை கண்டுபிடிக்க அடுத்த கண்டிஷனை பாருங்க, ஆட் பண்ணும்போது +3 இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு போடணும். ஓகேங்களா? இங்கே 4 தான் பெரிய நம்பர், அதனால ப்ளஸ் சிம்பிளை இங்கே போட்டிருக்கேன். சின்ன நம்பருக்கு நீங்கள் மைனஸ் போடணும். சரிங்களா? இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 1 4s are 4. இதே ஆட் பண்ணும்போது ஒரு மைனஸ் இருந்துன்னா மைனஸ் பண்ணுவோம். 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஓகேங்களா? ஓகே, இங்கே ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஏல இருக்குது. அப்போ a மைனஸ் 1 இன்டூ a ப்ளஸ் 4னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பை, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே காமனாக 3 இருக்குது. அப்போ நம்ம காமனாக 3 வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பேலன்ஸ் a ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் 1 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 இன்சைட் மல்டிபிள் பண்ணாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். 3 இன்டூ a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ 1 3. அதனால தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a மைனஸ் 1 இன்டூ a ப்ளஸ் 4 இதை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடருக்கு கீழே 3 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் இந்த 1னா 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இது எந்த ஃபார்முலோட ஃபார்மெட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும். அதுலேயும் இங்கே ஏருடைய பிளேஸில் a தான் இருக்குது, பீருடைய பிளேஸில் இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏயோட பிளேஸில் a தான் ப்ளஸ் சிம்பிள், பியோட பிளேஸில் 1 இன்டூ ஏயோட பிளேஸில் a தான் மைனஸ் பியோட பிளேஸில் 1. ஓகேங்களா? இப்போது சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். a மைனஸ் 1 a மைனஸ் 1. இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ எக்ஸோட லோவஸ்ட் ஃபார்ம் என்னன்னா a ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 இன்டூ a ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஓகே, இனி ஒய்க்கும் நம்ம லோவஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒய்யோட வேல்யூவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இங்கே நம்ம ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். a ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 1, லாஸ்ட் வேல்யூ -8. 1 இன்டூ -8 தான். ஓகே, ஆட் பண்ணும்போது சென்டர் வேல்யூ +2 கிடைக்கணும். சரிங்களா? அப்போ 4 2s are 8 மல்டிபிள் பண்ணும்போது எப்போ 8 கிடைக்கும்? 4 2s are 8. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை கண்டுபிடிக்க அடுத்த கண்டிஷனை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு எழுதணும். சரிங்களா? அப்போ இன்னொரு சின்ன நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இங்கே நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஏல இருக்குது. ஸோ அதனால் a ப்ளஸ் 4 இன்டூ a மைனஸ் 2னு எழுதிக்கணும். சரிங்களா? டிவைடட் பை, இப்போ பாருங்கள், இதுக்கும் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது எல்லாமே 2 டேபிளுக்கு போகும் இல்லையா? அப்போ காமனாக நம்ம 2 வெளியே எடுத்துக்கிட்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து 2 வெளியே எடுத்தால் பேலன்ஸ் a ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் மைனஸ் சிம்பிள், இங்கேருந்து 2 வெளியே எடுத்தால் பேலன்ஸ் a இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 4 எப்படி எழுதலாம்? 2 2s are 4னு எழுதலாம். ஒரு 2 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் உள்ள ஒரு 2 இருக்கும். சரிங்களா? அப்போ மேலே எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். a ப்ளஸ் 4 இன்டூ a மைனஸ் 2னு எழுதிக்கலாம். கீழே இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இனிமேல் இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். a ஸ்கொயர் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1, ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். 1 இன்டூ -2 ஓகே, இனி ஆட் பண்ணணும். அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்டர் வேல்யூ -1. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போ 2 கிடைக்கும்? 1 2s are 2. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை கண்டுபிடிக்க அடுத்த கண்டிஷன்
ஆட் பண்ணும்போது -1 கிடைக்கணும் இல்லையா? இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு போடணும், சின்ன நம்பருக்கு பிளஸ் சிம்பிள் போடணும். சரிங்களா? அப்போ எழுதிடலாமா? இங்க வந்து a தான் இருக்கு. அப்போ a + 1 × a - 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். a - 2 a - 2 இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஒய்யோட லோவஸ்ட் ஃபார்ம் என்னன்னா a + 4 / 2 × a + 1 வேணா இதுக்கு ப்ராக்கெட் போடலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய்யோட லோவஸ்ட் ஃபார்மை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஃபைன் பண்ணணும்? x⁻2 y⁻−2 இதை ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ x⁻2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த மாதிரி நியூமரேட்டரில் y⁻−2 இருந்துன்னா அதை வந்து டினாமினேட்டரில் எழுதும்போது y⁻2ன்னு எழுதிக்கலாம். அதாவது மேலே இருக்கும்போது -2 இருக்கும், அதே இது அந்த வேல்யூ கீழே வரும்போது +2 மாறிடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க ரெண்டுலேயுமே பவர் 2 இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? x/y² இந்த மாதிரி காமனாக நம்ம மேலேயும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்னா பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ x/y ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னது என்ன இருக்கு அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். a + 4 / 3 × a + 1 நம்ம லோவஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க டிவைடருக்கு கீழே இந்த ஒய் இருக்கு. நம்ம இனிமேல் இதில் டிவைடர் போட்டு அந்த வேல்யூவை எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதில் இந்த ஒய் டிவைடருக்கு கீழே தான் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ டிவைடட் சிம்பிள் போட்டுக்கிட்டு ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக எழுதிடலாம். அப்போ என்னது இருக்கு? a + 4 / 2 × a + 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இனிமே கேன்சல் பண்ணக்கூடாது, பிகாஸ் சென்டரில் டிவைட் சிம்பிள் இந்த மாதிரி சென்டரில் டிவைட் சிம்பிள் இருந்துன்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு அப்படியே தலைகீழாக எழுதிடலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். a + 4 / 3 × a + 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிவைட் சிம்பிளுக்கு பதில் மல்டிபிள் சிம்பிள் தலைகீழாக எழுதிடலாமா? கீழே இருக்கக்கூடியது மேலே எழுதணும். 2 × a + 1 / மேலே இருக்கக்கூடியதை கீழே எழுதணும். a + 4. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும். இங்கே a + 4 இருக்குது, டிவைடருக்கு கீழேயும் a + 4 இருக்குது. இங்கே a + 1 இருக்குது, டிவைடருக்கு கீழேயும் a + 1 இருக்குது. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் இங்கே என்னது இருக்கும்? 2 / 3 மட்டும் இருக்கும். இது x/y ஒய்யோட வேல்யூ. சரிங்களா? நம்மளுக்கு x/y ஒய்யோட வேல்யூ தெரியும். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எழுதலாமா? x/y ஒய்யோட வேல்யூவை நான் எழுதியிருக்கேன். x/y ⁻2 அதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே x/yக்கு பதில் 2/3 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்கொயரை போட்டுறணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பவரில் 2 இருந்துன்னா அது காமன், ரெண்டுக்குமே காமன். அப்போ தனித்தனியாக எழுதலாம். 2/2 நெக்ஸ்ட்டு 3/2 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அதை இந்த சம்லேயே நம்ம பார்த்தோம். ஓகே, 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. 3 3s are 9. ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட மாதிரி x⁻2 y⁻−2 ஓட வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். ஃபிஃப்த் சம் சால்வ் பண்ணிடலாம். இஃப் எ பாலினாமியல் p of x is equal to x⁻2 - 5x - 14 is divided by another polynomial q of x, we get x - 7 divided by x + 2. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா polynomial p of x is divided by another polynomial q of x. p of x ஐயும் q of x ஐயும் டிவைட் பண்ணுறாங்களாம். சரிங்களா? அப்போ எழுதிடலாம். p of x டிவைட் பண்ணுறதுனால டிவைடட் சிம்பிள், நெக்ஸ்ட் q of x இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது we get x - 7 divided by x + 2 இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் q of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த q of x ஓட வேல்யூ தான். சரிங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு p of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு p of x ஓட வேல்யூ என்ன தந்திருக்காங்க அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். x⁻2 - 5x - 14. நெக்ஸ்ட் இந்த டிவைடட் சிம்பிள் இந்த மாதிரி இருந்துன்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு அப்படியே தலைகீழாக எழுதிடலாம். சரிங்களா? அப்போ மல்டிபிள் சிம்பிள் போடலாம். இப்போ q of x டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ கீழே இருக்கக்கூடிய 1 மேலே எழுதணும், மேலே இருக்கக்கூடிய q of x கீழே எழுதணும். சரிங்களா? is equal to x - 7 divided by x + 2 இதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். x⁻2க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவே லாஸ்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 1 × -14 -14 தான். சரிங்களா? மல்டிபிள் பண்ணும்போது இனிமேல் ஆட் பண்ணுறதை கண்டுபிடிக்க சென்டர் வேல்யூ எடுத்துக்கணும். ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கணும். அந்த வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போ 14 கிடைக்கும்? 7 2s are
14. இப்போ மைனஸ் இருக்குது, அப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு கண்டிப்பாக மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்த கண்டிஷனை பார்க்கணும். சரிங்களா? இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு தான் நீங்கள் போடணும். சின்ன நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிளை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 7 2s 14. நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணுவோம். 7 2 மைனஸ் பண்ணால் 5, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இங்கே நம்மளுக்கு ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கியூ ஆஃப் எக்ஸு டிவிஷனில் இருக்குது. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் மல்டிபிள் சிம்பிள் போட்டு எக்ஸ் மைனஸ் 7 போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இந்த மல்டிபிள் சிம்பிள் போடணும்னு அவசியம் கிடையாது. டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இப்போ கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ எல்லாமே இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2. ஃபஸ்ட் இந்த சைடில் என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 டிவிஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ ப்ராக்கெட்டில் எழுதிருங்க எக்ஸ் ப்ளஸ் 2. ப்ராக்கெட்னாலே மல்டிபிள் சிம்பிள் தான் அர்த்தம். சரிங்களா? இங்கே எக்ஸ் மைனஸ் 7 மல்டிபிளில் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவிஷனில் வந்துடும். சரிங்களா? அப்போ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பேலன்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 7ம் எக்ஸ் மைனஸ் 7ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்னது இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இனிமேல் இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸையும் மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸையும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள், அதனால் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 2 2x. நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ, அப்போ ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் 2x. நெக்ஸ்ட்டு திரும்பவும் ரெண்டு வேல்யூமே என்னது? ப்ளஸ் வேல்யூ. அப்போ ப்ளஸ் 2 2s 4 இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். அப்போது எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் இது ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 2 + 2 4. நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குனால எக்ஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்டது மாதிரியே கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 3.5 முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.